நாகை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் படர்ந்து கிடக்கும் கருவேல மரங்களால் சாலையில் வரும் வாகனங்கள் தெரியாததால் இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் வீட்டிலிருந்து பறவைக்கு விச்சு மரத்தடி என்ற இடத்தில் உள்ரோட்டிலிருந்து நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்தவர் சாலையில் இருபுறங்களில் கருவேல மரங்கள் அடர்ந்து பக்கவாட்டில் வரும் வாகனங்கள் தெரியாததால் வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினம் சென்ற இருசக்கர வாகனம் ராஜேந்திரன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த ராஜேந்திரனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 வாகனத்தில் வரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேந்திரன் உயிரிழந்தார். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அருகே சாலையில் கருவேல மரம் அகற்றப்படாததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற பூசாரி சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.